ஹலோ ஹலோ மக்களே, இது ஹலோ ஃப்ரம் அருண் சீசன் 4ஓட ஃபினாலே எபிசோட். நாம் ஒரு 12 எபிசோட் பேசியிருக்கோம் இந்த சீசனில். எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னா லிவிங் த லைஃப் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம நிறைய பேசியிருக்கோம். லிவிங் த லைஃப்பில் என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நமக்கு நிறைய விதமான பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. அதில் சில பர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்மளோட லைஃப்பை ரொம்ப ஈஸியானதாக மாற்றுது அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரியான பர்ஸ்பெக்டிவ்ஸை தான் இந்த சீசன் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு சின்ன சின்ன விஷயங்களை கொண்டாடுறது மூலமாக, ஒரு விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் குட் பை சொல்லும் போது அதை ப்ராப்பராக குட் பை சொல்கிறது மூலமாக, இல்லை நீங்கள் இந்த உலகத்தோட சென்டர் இல்லை, எல்லாரும் உங்களை உத்து நோக்கிக்கிட்டு இல்லை, நீங்கள் உங்களுக்கான வேலையை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க, உங்களை ப்ளேம் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை பார்த்து பாராட்டுறதோ இல்லை நீங்கள் தான் இந்த உலகத்தையே இயக்குறீங்க அப்படின்ற எண்ணத்தை உங்கள்லேருந்து நீக்கிறது மூலமாக இந்த வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இது இல்லாமல் நிறைய பேசியிருக்கோம் இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு 12 விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அப்படி பேசிட்டு கடைசியாக இந்த சீசனை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா, இந்த வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வாழணும், ரொம்ப சந்தோஷமாக வாழணுன்றது தான் எல்லாருமே ஆசைப்படுறோம், இன்க்ளூடிங் மீ. அப்போது அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஒரே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஏதாவது இருக்காதா? ஒரு மாத்திரை போட்டால் எல்லா வியாதியும் தீர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் இல்லையா? எனக்குமே தோணியிருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன், எல்லா சந்தோஷங்களுக்கும் ஒரே ஒரு கொண்டாட்டம், அப்படி என்ன இருக்க முடியும் அப்படின்றத தேடி அதை பற்றி பேசிடலாம் அப்படின்றது தான் இந்த எபிசோடோட பர்ஸ்பெக்டிவாக எனக்கு இருந்துச்சு. சரி, அப்படி என்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஹலோ ஃப்ரம் அருண் இனிமேல் யூடியூப்லேயும் வர ஆரம்பிக்குது. நீங்கள் ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் தேடிங்கன்னா ஒரு சேனல் வரும். அதில் பாட்காஸ்ட்டும் வருது. அது இல்லாமல் சில வீடியோஸை பண்ணுறதுக்கான பிளான் இருக்குது. மறக்காமல் ஹலோ ஃப்ரம் அருண் யூடியூப் சேனலை செக் அவுட் பண்ணுங்கள். இதை கேட்டுட்ருக்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், ஸ்பாட்டிஃபைலையோ ஜியோ சாவன்லேயோ. ஓகே மக்களே, அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே சில ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். அதுலேயுமே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எங்கள் அம்மாவோட இட்லி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்க பண்ணுற இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ப்ளஃபியாகவும் இருக்கும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே நான் நம்புகிறேன். இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இட்லிஸ். இப்போ வெளியில் என்னை வேறு எங்கேயாவது ஹோட்டலில் கொண்டு போய் விட்டிங்கன்னா இட்லி பெருசாக சாப்பிட மாட்டேனா இருக்கும். பட் எங்கள் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா நான் நிறைய சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க மாதிரியும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரியும் நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நான் ரொம்ப வருஷமாக அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு வாட்டி நான் எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன், ஏமா உன்னோட ரெசிபி மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, இந்த மாதிரி டேஸ்ட்டில் நான் வேறு எங்கேயுமே சாப்பிட முடியல அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் எதுவும் இல்லைடா, எல்லோரும் பண்ணுற மாதிரி தான்டா நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி, அது தன்னடக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். எப்படின்னாலும் அம்மாக்கள் ரெசிபிஸை பெருசாக ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதில் ஏதோ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது யாருமே இல்லாத ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக அவங்க ஆட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் நம்பினேன். அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்குள்ளே போக ஆரம்பித்து நம்ம ஃபுட்டெல்லாம் மேக் பண்ண ஆரம்பிக்கும் போது, திருப்பி அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது நான் அவங்க கூட உட்காந்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க சொன்னது நிஜமாகவே அவங்க எந்த விதமான ஸ்பெஷல் ஸ்டெப்ஸையுமே எடுக்கிறதில்ல. அவங்க இட்லி மாவு வரைக்கும் போதோ இட்லி சுடும் போதோ அவங்க எந்த விதமான ஸ்பெஷல் ஸ்டெப்ஸோ இல்லை ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டோ அவங்கள்ட்ட இல்லை. யாருக்குமே இது வரைக்கும் ஓகேப்பா இது நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆமாம் உண்மைதான். ஆனால் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு அந்த இட்லி ஸ்பெஷல். அந்த இட்லி ஏன் ஸ்பெஷலாக இருக்குன்னா, என் மனசுக்குள்ளே அது எங்கள் அம்மா எனக்காக பண்ணுற இட்லி. ஸோ அதுதான் தி பெஸ்ட் அப்படின்றது நான் அதை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன்ல, அது ஸ்பெஷலாகிறதுக்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ அது சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னா நான் பிலீவ் பண்ணுறேன், அந்த ஃபுட்டு ஸ்பெஷல் அப்படின்றது நான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்றது தான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அப்போது இது அப்படியே தூக்கி லைஃப்பில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பெஷல்னு நம்புறது மட்டும்தான் உங்களோட எல்லா ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனாகவும் எல்லா செலிப்ரேஷனுக்கான கொண்டாட்டமாகவும் மாற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நீங்கள் ஒரே ஒரு மாத்திரைக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னா அப்படி ஒரு மாத்திரை இல்லை. அப்படி ஒரு மாத்திரை இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும்னா, நீங்கள் ஸ்பெஷல்னு நம்புறது தான் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இல்லைப்பா கொஞ்சம் தெளிவாக சொல்லு
அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை யாருமே தேடி கண்டுபிடிச்சி வந்து அப்ரிஷியேட் பண்ண போகிறதோ, இல்லை உங்களை யாருமே தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு ஒரு தொந்தரவோ யாருமே கொடுக்க போகிறதில்ல. உங்கள் லைஃப், நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, இது ஒரு லிமிட்டட் லைஃப் டைம், லிமிட்டட் பீரியட் ஆஃப் லிவிங் தான் உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் இந்த லைஃப்பை ஸ்பெஷலாகவும் மாற்றுது. இந்த பர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, இதை நீங்கள் எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு விஷயம் உங்களை இம்பேக்ட் பண்ணுதுன்றது மாறுது. இது வந்து லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம் தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னா, என்னை தேவையில்லாத விஷயங்கள் கஷ்டப்படுத்துறது குறையுது. ஓகேப்பா, அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து நாட் ஒர்த் ஃபார் அ மந்த் டு க்ரை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் இல்லையா? இது ஒரு சாதாரண மேட்ரு, இதுக்கு நான் ஒரு வருஷத்தை வீணாக்கணுமா வேணாமா அப்படின்ற முடிவை நீங்கள் எப்போ எடுப்பீங்க? சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பெருசாக எப்போ எடுத்துக்காமல் போவீங்க? இல்லை நீங்கள் செலிப்ரேட் பண்ண வேண்டிய எந்தெந்த விஷயங்களை பெரிய விஷயமாக மாற்றிக்கணும் அப்படின்ற டிசிஷனை எப்போ எடுப்பீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப லிமிட்டடான டைம் தான் இருக்குது, இந்த லைஃப் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நம்பும் போது தான் வந்து இந்த டெசிஷனை நீங்கள் எடுப்பீங்க. அப்போது இந்த லைஃப்பை வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், யூ ஹேவ் டு பிலீவ் தட் யுவர் லைஃப் இஸ் ஸ்பெஷல். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டுப்பா, ஆனால் எப்படி ஒரு கதையாக நல்லாயிருக்கும், அது எப்படி நான் நம்புறது? நீங்கள் சொல்கிறது நிஜம்தான், நான் ஸ்பெஷல் நினைக்கிறது தான் ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக மாற்றுது, அதுதான் என் வாழ்க்கையோட மொத்த ரகசியமே. என் வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வாழ்கிறதுக்கு, விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக பார்க்குறதுக்கு, இல்லை என்னோடய கொண்டாட்டங்களை பெருசுப்படுத்துறதுக்கு என்னோட மைண்ட் செட்டு தான் வந்து எல்லாத்துக்கும் காரணன்றதை நான் எப்படிப்பா நம்புறது அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச டைமண்ட் இருக்குல்ல, டைமண்ட் லாஜிக்கல் என்னென்னா, அது ஒரு கரித்துண்டு. கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ பல்லாயிரம் வருஷமாக பூமிக்கு அடியில் புதஞ்சு போயிருக்கிற ஒரு கரித்துண்டு. லிட்ரலி வந்து நம்ம மரத்தெல்லாம் எரிய விட்டோன்னா ஒரு கரித்துண்டு வரும்ல, அது ஒரு 30,000 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துல புதைச்சே வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கரித்துண்டாக மாறுது. அதுதான் வந்து டைமண்ட். ஸோ அதை எடுக்கிறாங்க, அதை எடுத்து பட்டத்திட்டி பலபலன்னு ஆக்குறாங்க, மார்க்கெட்டுக்கு வருது, நீங்கள் நான் எல்லாருமே வாங்குகிறோம். இப்போ என்னென்னா, ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரியில் டைமண்டை வந்து அவங்க ரொம்ப சாதாரணமாக எடுக்கிற தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த டைமண்ட் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கல்லாக பார்க்குற மாதிரியான சில கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. அங்கே போய் டைமண்டுக்கு வந்து 50 லட்சம் கொடுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாயில் பொக்குன்னு குத்தி போடான்னு நினச்சி விட்ருவான். இதே இந்தியாவுக்கோ யூஎஸ்க்கோ நீங்கள் போய் ஒரு டைமண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ இருக்கும். அதுக்கு உள்ளே வந்து நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறோம், இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க, இதில் இவ்வளோ ஒர்க் இருக்குது, அவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே நீங்கள் வந்து இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின ஒரு டைமண்டை எடுத்துகிட்டு போய் டைமண்டை மதிக்காமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்களோ ஒரு மக்கள், அவன் கையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து கல்லாக நினச்சி தூக்கி எறிஞ்சிருவான். ஏன்னா அது கல் தான், லிட்டரலி அது ஒரு கரித்துண்டு, இப்போ கல் மாதிரியான ஷேப்பில் இருக்குது, அது தூக்கி எறிஞ்சிருவான். இப்போது அந்த டைமண்டுக்கான வேல்யூ அது 30,000 வருஷமாக உள்ளே புதஞ்சிருந்ததுனால வரல, அதை பட்டத்திட்டி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தான்ல அதனாலே வரல. நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க அதில் நடந்திருக்க ஒர்க்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு. அது வந்து ஒரு சாதாரண மரத்துண்டு நெருப்பில், ஆனால் அது அந்த பர்டிகுலர் மரத்துண்டு பூமிக்கு அடியில் போய் புதஞ்சு அது உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு ஒரு டைமண்டாக மாறி அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டோரி உங்கள் மண்டைக்குள்ளே இருக்குல்ல, அதுதான் அந்த டைமண்டோட வேல்யூவே இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போது நீங்கள் அது ஸ்பெஷல்னு நம்புகிற வரைக்கும் தான் அந்த டைமண்டுக்கான வேல்யூ. அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்பெஷல்னு நம்புகிற வரைக்கும் தான் உங்கள் லைஃபோட வேல்யூ ஜாஸ்தியாக உங்கள்கிட்ட இருக்கும். இது இந்த ஸ்பெஷல் இதெல்லாம் தாண்டி, இது ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்க, ஸ்பெஷல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணால் வச்சுக்கோங்களேன், ஆனால் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, இதுதான்ப்பா இதுதான்ப்பா லைஃபு, இதுதான் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். லைஃப் இஸ் நத்திங் பட் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பதில் சொல்லுவீங்கல்ல, அந்த பதில் என்னவா இருக்கோ அதுதான் உங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். அது கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ப்ராப்பராக, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அப்படியே ஏரில் பறவை மாதிரி பறந்துக்கிட்டே இருப்பீங்களா இருக்கும். இல்லை அது ரொம்ப வெயிட்டாக, ரொம்ப ஸ்க்யூடான ஒரு பர்ஸ்பெக்டிவாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு கீழே தள்ளுமா இருக்கும். உங்களால் வந்து புஷ் பண்ணி நீங்கள் நினைக்கிற டைரெக்ஷனில் ஓட முடியாதா இருக்கும். இல்லை வந்து இந்த லிமிட்டட் டைம்ன்றது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளான சஃபரிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன தாண்டா பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முடிவு பண்ணுங்கள், உங்கள் லைஃப் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான சிலபஸாக இல்லை ரொம்ப சாதாரணமான சிலபஸாக பார்க்க போகிறீங்களா, எதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்றது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா, என் லைஃப் நல்லா போகிறதுக்கு என்னென்னா, நான் வந்து அந்த லைஃப் ஸ்பெஷல்னு நம்புகிறேன், அதனால என் லைஃப் ஸ்பெஷலாக போகுது அப்படின்றது என் பர்ஸ்பெக்டிவ்னா. உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, இந்த லைஃப் ஒரு கேம் மாதிரி,
இது வந்து நம்ம விளாண்டோன்னா தான் செமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்னா இந்த லைஃப் வந்து ஒரு கேம்பிளிங் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருப்பீங்களா, அது உங்களுக்கு ஈஸியானதாக இருந்திருக்கா, கம்ஃபர்டபுளானதாக இருந்திருக்கா, நீங்கள் பறக்கிறதுக்கான சிறகுகள் அது உங்களுக்கு கொடுத்துருக்கா அப்படின்றத நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, நின்று உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேப்பா, என்னோடய லைஃப்பை பற்றின என்னோடய பர்ஸ்பெக்டிவ், என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா. ஸோ குங்ஃபு பாண்டா படம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, அதில் இது எக்ஸாக்டாக இந்த சீனே வரும். அந்த சீன் சொன்னால் மறுபடியும் நான் அந்த இட்லி கதையை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே தான் இருக்கும். பட் என்னென்னா அது வந்து ஒரு ஸ்க்ரோலை தேடி போகும், அதாவது ஒரு டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். குங்ஃபு பாண்டா வந்து அந்த நாட்டோட அரசனாகிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் அதை போய் தேடி எடுக்கணும். அந்த டாக்குமெண்ட்டில் தான் வந்து ஒரு அரசனுக்கு என்னெல்லாம் வேணும், அவனுக்கு தேவையான எல்லா பவரும் அதில் தான் எழுதியிருக்கும், சீக்ரெட்ஸ் எல்லாம் அதில் எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை போய் எடுக்க சொல்லுவாங்க. அதை போய் எடுத்து பார்த்தா அதில் எதுவுமே இருக்காது, ஒரு எம்டி பேப்பராக இருக்கும் அது. ஸோ திருப்பி வந்து வேறு ஒரு டிஸ்கஷனில் போயிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா தான் அதை சொல்லுவார், நீ வந்து ஸ்பெஷல்னு நீ நம்பினா உனக்கு எந்த விதமான சீக்ரெட்ஸும் தேவைப்படாது. தெர் இஸ் நோ சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், இட் ஜஸ்ட் யூ. நீ தான் உன்னோட வாழ்க்கையோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அந்த ஒரு மாத்திரை நீங்கள் தான், உங்களுக்கு நீங்கள் தான் அந்த ஒரு மாத்திரை அப்படின்றத சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் என்ன ஆகும்னா, அந்த டாக்குமெண்ட்டை வந்து எடுக்கிறதுக்காக வில்லன் ஒருத்தர் வந்து அந்த டாக்குமெண்ட்டை போய் எடுப்பார். அதை எடுத்து பார்க்கும்போது பயங்கர எம்டியாக இருக்கும் அந்த பேப்பர். ஆப்வியஸ்லி எம்டி பேப்பர் யார் பார்த்தாலும் எம்டியாக தானே இருக்கும். அப்போ அந்த வில்லனுக்கு பயங்கர கோபம் வரும், நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க, இந்த டாக்குமெண்ட்டுக்காக என்னை இத்தனை வருஷமாக அலைய வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது குங்ஃபு பாண்டா சொல்லும், இல்லைப்பா அதுதான் உன் லைஃபோட ஸ்பெஷல் சீக்ரெட், ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்குமே புரியல அப்படின்னு சொல்லும். அதே தான் நான் சொல்கிறேன். இப்போ சொல்லும் போது உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியாமல் கூட இருக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பெருசாக இது புரியாது. கொஞ்சம் நிதானமாக யோசிங்க, லைஃப் ப்ரொசீட் ஆகும்போது எந்த பாயிண்டில் வேணாலும் இது புரியும். அது புரியும் போது நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் புரியல தடவை இதை பற்றி யோசிக்கும் போது. ஓகே, மறுபடியும் ஒரு பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.